ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் செகண்ட் பைக்கை வாங்க பிளான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் சரியாக செக் பண்ணாமல் பைக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமாக செலவு வைக்கும். அதுக்கப்புறம் இன்ஜின் ப்ராப்ளம் வரலாம், டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்ளம் வரலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வரலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம ஒரு 10 முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பைக்கு எப்படி வாங்கணும் அந்த மாதிரி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிளாக என்னோடய பைக் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன நான் செக் பண்ணணும் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல நான் செக் ஃபஸ்ட்டு எத்தனை என்ன செக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆர்சி புக் பார்த்தீங்கன்னா ஆர்சி புக் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு போனோடனே நீங்கள் பைக் வாங்கும்போது ஆர்சி புக் வாங்கி இது ஃபஸ்ட்டு இந்த ஆர்சி புக்கு ஒரிஜினலாக இல்லை ஜெராக்ஸா அப்படின்னு பார்த்து எல்லாம் செக் பண்ணுங்கள் கரெக்டாக. ஏன்னா இப்போ வரது எல்லாமே ஒரிஜினல் மாரி ஜெராக்ஸ் வரத்தில் ரொம்ப கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாகுது. நீங்கள் அது மட்டும் கரெக்டாக கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிங்க ஒரிஜினல் ஆர்சி புக்கா இல்லை டூப்ளிகேட்டானு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எத்தனை ஓனர் இருக்குது, அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்சி இருக்குதா, அதுவாக முக்கியமாக அனௌன் செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ்க்கு எதாவது செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு இருக்குதா இல்லை எடுக்கணுமான்னு கேட்டுங்க பைக் வாங்க போகிறவங்கிட்டே. ஃபஸ்ட்டு இந்த 3 விஷயம் நல்லா செக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்சி புக் ஒரிஜினலாக இல்லை டூப்ளிகேட்டாக செக் பண்ணிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இருக்குதா அது செக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு போனோடனே ஆர்சி புக் வேணால் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைக்கு ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பைக் ஸ்டார்ட் பண்ணோடனே உங்களுக்கு இன்ஜின் சவுண்டு எப்படி வருதுன்னு பாருங்கள். நீங்கள் மெக்கானிக் தான் கூட்டின்னு போய் பைக் வாங்கணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே கூட போய் பைக் வாங்கலாம். பைக் ஸ்டார்ட் பண்ணோடனே இன்ஜின் சவுண்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா டைமிங் செயின் சவுண்டு இல்லை கிராங்க் சவுண்டு இல்லை வேறாச்சும் எதனா நாய்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட கேளுங்க. இந்தமாரி சொல்லுங்கள், இந்தமாரி நாய்ஸ் வருதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பைக் நீங்கள் ஓட்டியிருப்பீங்க, நிறைய பைக் பார்த்துருப்பீங்க இன்ஜின் சவுண்ட்லாம் எப்படி இருக்குன்னு. நீங்கள் பார்த்து பைக்கில் வேறு எதனா எக்ஸ்ட்ரா சவுண்டு வர மாரி இருந்துச்சுன்னா அப்புறம் இன்ஜின் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் கூட இருக்கலாம் இன்ஜினில். நீங்கள் அதை இன்ஜின் நல்லா செக் பண்ணிங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே. அடுத்தது பார்த்தீங்கன்னா பைக்கில் ஸ்பீடாமீட்ரு கிலோமீட்டர் எவ்வளோ செக் பண்ணி எவ்வளோ ஓடிங்க செக் பண்ணுங்கள். இன்ஜின் சவுண்டுக்கும் அந்த கிலோமீட்டருக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அது வச்சு உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம் இது ஒரிஜினல் கிலோமீட்டரா இல்லைனா இவங்க அந்த ஸ்பீடாமீட்ரு கேபிள் இருக்குல்ல அது கைட்டு விட்டு ஓட்டியிருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சிடும். சில பைக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாமீட்ரு ஒயரு கொஞ்ச நாள் ஓட்டுவாங்க, அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்ருவாங்க கிலோமீட்டர் அதிகமாக ஓடன்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்ஜின் சவுண்ட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதனால் நீங்கள் ஸ்பீடாமீட்டருக்கும் இன்ஜினுக்கும் நல்லா செக் பண்ணிங்க ஒரு டைமு. அதுக்கப்புறம் ஸ்பீடாமீட்டரில் கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக ஓடிச்சுன்னா உங்களுக்கு இன்ஜின் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா. அது இல்லாமல் இப்போ நிறைய பைக்ஸ் சேல் பண்ணுறவங்க எல்லாருமே ஸ்பீடாமீட்டர் கம்மி பண்ணிட்டு அப்படியே இன்ஜின் அப்படியே ரன் பண்ணிடுறாங்க. அதில் இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக செலவு வச்சுது, ஸ்பீடாமீட்டர் பார்த்தீங்கன்னா கம்மியாக ஓடுற மாதிரி தான் இருக்கும். நம்ம எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த பைக் காமிக்கிறோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாமீட்டரில் எதுவுமே இது பண்ணல. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருந்துச்சு. அதான் இன்ஜின் சவுண்டுக்கும் கிலோமீட்டருக்கும் கரெக்டான இது தான் இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கடுத்து பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா பைக் எதனா ஆக்சிடென்ட் ஆகிதா, இல்லை ஏதாச்சும் பெண்ட் ஆகிருக்குதா, இல்லை சேஸ் எதனா பெண்ட் ஆகிதா, இல்லை முன்னாடி எதனா ஃபோர்க்கு அந்த கோன் செட்டு அதெல்லாம் பெண்ட் ஆகிருக்குதா, அது எல்லாமே தரவாக செக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்லாம் ஃபுல்லாக பெண்ட் ஆகிருந்துச்சின்னா அது எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அந்த பைக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க, அந்த பைக்கு கண்டிப்பாக வாங்காதீங்க, வேறு பைக் போயிடுங்க. அதுக்கப்புறம் ஆண்டில் செக் பண்ணி பாருங்கள். ஆண்டில் ஓரளவுக்கு இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம வேறு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் சேஸ் ஃபுல்லாக போயிடுச்சுன்னா அவ்வளோதான், அந்த பைக்கே வாங்காதீங்க, அவாய்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டயர் கண்டிஷன்லாம் செக் பண்ணுங்கள். டயர் கண்டிஷன் எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா இல்லை
ஃபுல்லாக தேஞ்சு போயிருக்குதா இல்லை எப்படி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்கள். டயர் ஃபுல்லாக தேஞ்சு போயிருந்தா கஸ்டமர் கொஞ்சம் சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட. நான் அமௌண்ட் லெஸ் பண்ண பாருங்கள். இன்னும் புது டயர் சேஞ்ச் பண்ணி தர சொல்லுங்கள். இல்லைனா அதுக்கான அமௌண்ட்டு ஒரு 3K ஒரு 4K அந்தமாரி கம்மி பண்ணிவிடுங்க பைக்லேருந்து. அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன செக் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, சைனீஸ் ப்ராடக்ட்டு பார்த்துங்க. சைனீஸ் ப்ராடக்ட் எப்படி இருக்குது, ஃபுல்லாக தேஞ்சு பல்லெல்லாம் எப்படி தேஞ்சு போய்க்குதா அப்படின்னு சைனீஸ் ப்ராடக்ட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள். அதுவும் சும்மா சாதாரணமாக இல்லை, அது வாங்க போனால் இப்போ 1000 ரூபாய் 1500 ரூபா வரும் சைனீஸ் ப்ராடக்ட்டும். அதுவும் ரொம்ப கஷ்டம்தான் வாங்கிறது இப்போ. அதுக்கப்புறம் செயின் ரொம்ப லூஸாக இருந்தாலும் நீங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லி செயின் மாற்ற சொல்லுங்கள். இல்லைனா நீங்கள் அதுக்கான அமௌண்ட் லெஸ் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா செயின் நல்லா இருந்தால் கூட நிறைய பைக்கில் பார்த்தீங்கன்னா செயின் எவ்வளோ டைட் பண்ணாலும் டைட் ஆகாது. அது பார்த்தீங்கன்னா செயின் போயிட்டு கம்பல்சரி போயிட்டுருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ போனோடனே பைக்கை ஓட்டி பாருங்கள், எப்படி இருக்குன்னு ஓட்டி பாருங்கள். ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன விஷயம் எல்லாமே செக் பண்ணுங்கள் ஒன்று ஒன்றா. ஏன்னா பைக் ஓட்ட சொல்ல உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குதுன்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் எவ்வளோ இருக்குது, இன்ஜின் ஆயில் லெவலாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடுறாங்களா, இல்லை இன்ஜின் ஆயிலெலாம் எந்த கலரில் இருக்குது அந்தமாரி நல்லா செக் பண்ணிங்க. கஸ்டமர் ஆல்ரெடி செக் பண்ணியிருக்காங்களா இல்லை செக் பண்ண இன்ஜின் ஆயில் மாற்றாம விட்டாங்களா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணிங்க. இன்ஜின் ஆயில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த பைக் வாங்காதீங்க. ஏன்னா கஸ்டமர் ஃபுல்லாக ஓட்டி அந்த பைக்கு இன்னும் சீஸ் கூட அவ்வளோ வாய்ப்பு இருக்குது. இன்ஜின் ஆயில் கம்மியாக இருக்க சொல்ல நீங்கள் இது பண்ண சொல்ல முதல்ல நீங்கள் இன்ஜின் ஆயில் செக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஆயில் எந்த கலரில் இருக்குன்னு பார்த்தீங்க. ஃபுல்லாக பிளாக்காக இருந்தால் அது பார்த்தீங்கன்னா இன்ஜினில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜினில் ஏதாச்சும் இன்ஜின்லேருந்து ஏதாச்சும் நாய்ஸ் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்மோக்கு, பிளாக் ஸ்மோக்கு அந்தமாரி எதனா வந்து செக் பண்ணிங்க. ஏன்னா இப்போ நிறைய வண்டியில் எப்படி சேல் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஆயில் கம்மியாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா சைலன்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான புகையோ எதுவுமே வராது. அதே நீங்கள் ஆயில் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இன்ஜின் ஃபுல்லாக புகையாக சைலன்ஸ்லேருந்து ஃபுல்லாக ஒயிட் ஸ்மோக்காக வரும். அப்படி இன்ஜின் வேறு எதனா அந்த கார்பன் அந்தமாரி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பிளாக் ஸ்மோக்காக வரும். அது நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிங்க. அது மாதிரி கொஞ்சம் பார்த்துங்க. அதுக்கப்புறம் நானும் செக் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா பிரேக்கு, கிளச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்கப்லாம் எப்படி இருக்குது, சடனாக பிக்கப் ஆகுதா இல்லை ஸ்லோ பிக்கப் எடுக்குதா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் நல்லா இருக்குதா எல்லாம் செக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட நீங்கள் பைக் நல்லா சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க, ரெகுலராக சர்வீஸ் பண்ணுறீங்களா, அப்புறம் சர்வீஸ் ரெக்கார்டு எதனா இருக்குதா, இல்லை நீங்கள் கடைசியாக ஆயில் மாற்றுறீங்க என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க எல்லாம் கேட்டு அவங்ககிட்ட தெரிஞ்சுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் செலவு வேறு எதனா வேறு எதுவும் செலவு வராது உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே செக் பண்ணிட்டு கடைசியாக ப்ரைஸ் பற்றி சொல்லுங்கள். என்னன்னா அவங்களுக்கு குறைய எல்லாமே அதை பற்றி நெகஸ்டபிள் பண்ணுறேங்க. கஸ்டமர் சொல்லுவாங்க அதெல்லாம் நல்லாயிருக்கும், இப்படி நல்லாயிருக்கும், அப்படி அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இருந்தாலும் விடாமல் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் அவங்ககிட்ட சொல்லி ப்ரைஸ் நெகஸ்டபிள் பண்ணுங்கள். ரொம்ப ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த பைக்கை அவாய்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பைக்கு போயிடுங்க. அப்புறம் இந்த பைக்கில் எல்லா விஷயமே சொல்லியிருப்போம். எப்படி பைக் வாங்கணும், என்னென்னா பண்ணணும், இதெல்லாம் செக் பண்ணோம் எல்லாமே சொல்லியிருப்போம். இன்னும் வீடியோ உங்களுக்கு இன்னும் அந்த ஒயிட் ஸ்மோக்கு, பிளாக் ஸ்மோக்கு அதை பற்றி நல்லா உங்களுக்கு தெரியணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுக்கு வீடியோ வேறு வியூஸே போக மாட்டேங்குது என்னன்னே தெரியல. ஆல்ரெடி சாவித்திரிப்படி அந்த காமெடி வீடியோஸ்லாம் போட்டிருப்போம். ஆல்ரெடி அது ஓரளவுக்கு போயிடுச்சு. நம்ம சடனாக பைக் இது மாற்றினோடனே பார்த்தீங்கன்னா வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே போகவே மாட்டேங்குது. நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் உங்களுக்கு பைக் டிப்ஸ் இன்னும் நிறைய எதனா தெரிஞ்சுக்கன்னா உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ்லாம் வேணுமோ கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.